ஐடி பார்க்லேருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் 2 BHK வீடுங்க. 3 சென்ட் இடம் வடக்கு பார்த்த மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க. 16 ஹாலு, கிச்சன் கம் டைனிங், மாஸ்டர் பெட்ரூம், கிட்ஸ் பெட்ரூம், பெரிய பெரிய அட்டாச்டு பாத்ரூமோட இந்த வீடு சூப்பராக செமி ஃபர்னிஷ்டில் இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடை பார்க்க போகிறோம். வாங்க மக்களே, இந்த வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 3 சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க. 1100 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 25க்கு 50 லேண்ட் ஏரியாவில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இது வீட்டுக்கு உண்டான ஃப்ரண்ட் எலிவேஷன். ஏகப்பட்ட டெக்ஸ்சர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயே ஸ்டென்சில் டிசைன்ஸோட கலந்த மாதிரி ஒரு கோல்டன் தீமில் இருக்குது. ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட ஸ்பாட்லைட்டு, சிஎன்சி லேஸ்கட் ஒர்க்கோட ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக் வந்து அட்ராக்டிவாக இருக்குது. இது வீட்டுக்கு உண்டான மெயின் கேட். ஒரு WPC போர்டில் ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் 14:45க்கு 11:30 அளவில் பார்க்கிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸ் வந்து செக்டு பேட்டர்ன் லே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் போர்வெல், வாட்டர் சம்பு எல்லாமே வாஸ்துபடி ஜலமூலையில் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங் டைப்பில் வால் டைல்ஸ் வந்து சீலிங் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட்லைட் இருக்குது. சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ஒரு ராட் பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி இந்த மாதிரி செட்பேக் ஏரியா இருக்குங்க. தனி காமன் வால் தான் இது. வீட்டுக்கு உண்டான மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் இருக்குது. கிளாஷி ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க் செஞ்சு மாட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறது மாதிரி கிரானைட் ஸ்டெப்ஸ் அமைஞ்சிருக்கு. டோருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கோத்ரேஜ் பிராண்டில் வந்து சென்சார் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு லாக் சிஸ்டம் மாட்டி வச்சுருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தது இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட லிவிங் ஹால். 16க்கு 16 அமைஞ்சிருக்கு. ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி வெர்டிஃபைட் டைல்ஸ் வந்து மார்மேட் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க. மல்டிமீடியா டிவின்ட் இருக்குது. ப்ரௌன் வித் ஒயிட் கலர் தீமில் ரெடி பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே பூஜா கேபினெட்டும் இருக்குங்க. இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி டிவி பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் வந்து ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கு, அப்புறம் ஸ்ட்ரிப் லைட்ஸு, சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ராடு, சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டோட ஃபால் சீலிங் ஒர்க் வந்து அட்டகாசமாக இருக்குது. ஹாலோட வெளிச்சத்துக்காக இங்கே வந்து பின்னாடி பேக் சைடில் 2 UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க, மாட்டி வச்சுருக்காங்க. இந்த ஹாலோட அளவு பார்த்திங்கன்னா 16க்கு 16. இப்போ ஹாலில் இருந்து கிச்சன் கம் டைனிங் போகிறோம். கிச்சன் கம் டைனிங் போகிற இந்த என்ட்ரன்ஸில் வந்து ஆர்ச் டிசைன் ஒர்க், அப்புறம் டெக்கரேட்டிவ் பீசஸ் எல்லாம் இந்த இடத்துல எலிமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கிற மாதிரி ஒரு உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு அப்படியே பேக் சைடில் வந்துட்டோம்னா வீட்டோட கிச்சன் கம் டைனிங் 9க்கு 16 அதில் லென்த்தாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் என்ட்ரு ஆனோடனே டைனிங் ஏரியா தான். இந்த இடத்துல வந்து ஹேண்ட் வாஷ் மிஷின் இருக்குது. கிச்சன் பார்த்தலாம். கிச்சன் வந்து அக்னி மூலையில் இருக்குது. யூ ஷேப்பில் கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்து கிளாஷி ஃபினிஷிங்கில் கிரானைட்டு சிங்க் மட்டும் மாட்டி கொடுத்துருவாங்க. ஐவரி வித் பிளாக் கலர் ஹேண்ட் ரைல்ஸோட மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்கிறது அட்ராக்டிவாக இருக்குது. இங்கே வந்து கட்லரி யூனிட்டு, டேண்டம் பாக்ஸு, ஆயில் ப்ளோ ட்ரே, இந்த மாதிரி எல்லாமே சாஃப்ட் க்ளோசஸோடு ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து பேங்க்கரி யூனிட்டுங்க. ஃபுல்லாமே பீவரேஜஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி பேங்க்கரி யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. 16 அடிக்கு RCC லேப்டாப் எல்லாமே லேப்ட் யூனிட் இருக்குது. வால் யூனிட் இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஓவன், மிக்சி, அதெல்லாம் எலக்ட்ரானிக் அப்ளைன்சஸ் எல்லாம் வச்சுக்கலாம். வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு விண்டோ இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்குது. கிச்சனோட வாலுக்கு எல்லாமே வால் டைல் சீலிங் வரைக்கும் கிளாஷி ஃபினிஷிங்கில் லே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல டைனிங் ஏரியாவில் ஹேண்ட் வாஷ் மிஷின், அன்ஷேப்டு மிரர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க லோவர் பேனல் டிசைன்ஸோடு கொடுத்து. அடுத்து நம்ம வீட்டோட 2 பெட்ரூம்ஸ் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல இருக்கிறது மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம்க்குள்ள டோர் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான உட்டன் டோராக மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 10க்கு 16 அமைஞ்சிருக்கு. ஹாலில் பார்த்த மாதிரியே வெர்டிஃபைட் டைல்ஸ் தான் இங்கேயும் லே பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் வித் ஒயிட் கலர் தான் காம்பினேஷனில் கிளாஷி ஃபினிஷிங்கில் சூப்பரான இன்டி ஒர்க், வால்ரூஃப் கபோர்டு, லேப்ட் கபோர்டு. இந்த இடத்துல வந்து ஸ்டடி டேபிள் விண்டோவுக்கு பக்கத்துலேயே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஹிடனான ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட இந்த மிரரை வந்து ஹிடனாக ரெடி பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக 2 விண்டோஸ், 2மே UPVC விண்டோஸாக தான் இருக்குது. இங்கேயும் சீலிங்கில் வந்து ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கு, ஸ்ட்ரிப் லைட்டு, சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ராடு எல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம். 8க்கு 4 அளவில் வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் மாட்டி கொடுத்துருவாங்க. சீலிங் வரைக்குமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங்கில் வால் டைல்ஸு, ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கி டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்க்கு உண்டான டோரை வந்து வெயிட்லெஸ் PVC டோராக மாட்டி கொடுத்துருவாங்க கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம். இது வந்து ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வீட்டோட செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம். 10க்கு 8 அளவில் இருக்குது. வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு விண்டோ இருக்குது, இங்கே ஒரு விண்டோ, மொத்தம் 2 விண்டோ இருக்குது.
அப்போது ஆர்சிசி லேஃப்ட்டு ஃபுல்லாமே கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க, கவர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு உண்டான அட்டாச்டு பாத்ரூம் 8க்கு 4ங்கிற அளவில் அப்படியே பெருசாக கொடுத்துருக்காங்க. டார்க் வித் லைட் கலர் தீமில் வால் டைல்ஸும் ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கி டைல்ஸும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இதுக்குமே கஸ்டமர் வீடு புக் பண்ணதுக்கப்புறம் தாங்க எல்லாமே மாட்டி கொடுப்பாங்க. இது போக நம்ம வீட்டுக்கு வெளியில் ஸ்டார்கேஸ்க்கு கீழே ஒரு யூட்டிலிட்டி ஏரியா இருக்குது. கார் பார்க்கிங்கோட லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. வேணும்னா இங்கே வந்து நம்ம ஃப்யூச்சரில் அவுட்டர் பாத்ரூமாக கூட பிளான் பண்ணிக்கலாம். போர்ட்டிகோவில் இருந்து வீட்டோட டெரஸ் போகிற மாதிரி இங்கேயே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடு ஹேண்டில்ஸ் வந்து எம்எஸ்டியில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூரில் சரணம்பட்டி ஐடி பார்க்லேருந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே வந்துடலாம். வெறும் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீடு லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 85 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கான பில்டர் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். 3 சென்ட் இடம், 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. இந்த வீடு வந்து நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து பாருங்கள். நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.